அனைவருக்கும் வணக்கம். இது only ppt. Come on, like, share and subscribe. The largest cleanup in history. கடல்ல அதிகமா குப்பை சேர்ந்ததால அதை இப்போ அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த இமேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு நீள்வட்டமா ஒரு எல்லையை வச்சு அதுக்குள்ள இருக்கிற குப்பைகளை கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அதை கப்பலுக்கு கொண்டு வந்து அதை செக்ரிகேட் பண்ணி மீண்டும் கப்பலை கரைக்கு கொண்டு வந்துட்டு குப்பைகளை செக்ரிகேட் பண்ணிட்டு மீண்டும் கடலை நல்லா தூய்மையா வைக்கிறாங்க. ஸோ இதான் கிளீனப் ஆஃப் ஓஷன்ஸ். ஸோ இதை ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஒரு தனியாவே ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி குப்பையை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓஷன் கிளீனப் அப்படிங்கிற கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முழு பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா கிளீனிங் த ஓஷன். ஸோ 2013 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சிஇஓ பார்த்தோம்னா போயன் ஸ்லாட். ஸோ இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணது கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு. ஸோ கடல்ல குப்பை இருக்குன்னு சொல்றோம்ல, குப்பை உங்க வீட்டு அளவு எங்க வீட்டு அளவு குப்பைலாம் இல்லைங்க. அமெரிக்காவோட அலாஸ்கா மாகாணத்தோட பரப்பளவுக்கு சமமான குப்பை திரள், அதாவது கார்பேஜ் பேட்ச். அது பசிபிக் பெருங்கடல்ல கலிபோர்னியா மாகாணத்துக்கு பக்கத்துலயே இருக்கு அதுவும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதை அனலைஸ் பண்ண அந்த ஓஷன் கிளீனப் கம்பெனி அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குப்பையை அள்ளுறதுக்குன்னே இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா ஓஷன் கிளீனப் அப்படிங்கிற கம்பெனி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ப்ரோட்டோடைப் இவங்க டெவலப் பண்ணுறாங்க. அதை வச்சு ஓஷனை கிளீனப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வராங்க. பட் கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச், ஸோ அந்த ஒரு குப்பை திரளை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த இது பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக மாறி பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற அந்த குப்பை திரளை கலிபோர்னியா மாகாணத்துக்கு ஈக்குவலா இருக்கிற அந்த குப்பை திரளை அவங்க அள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் அதோட ஃபவுண்டர், சிஇஓ. சரி, இது மாதிரி ஒரு நீள்வட்ட பாதையில நீள்வட்டமா ஒரு எல்லையை அமைச்சு அதுல இருக்கிற குப்பைகளை கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அடுத்த எல்லையை அடுத்து கொண்டு போவாங்க. ஸோ இந்த மேப் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேப்பை இந்த ஓஷன் கிளீனப் டீம் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற கோஸ்டல் ஏரியாஸ், அதாவது கடற்கரை பகுதிகள். ஸோ அந்த கடற்கரை பகுதிகளில் ஜாயிண்ட் ஆகிற ரிவர்ஸ், ஆறுகள் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அந்த கடலுக்கு அதிகமாக குப்பைகளை கொடுக்கக்கூடிய ஆறுகள், அதை சிவப்பு நிற சர்க்கிள்ஸில், சிவப்பு நிற வட்டங்களில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் 1000 ரிவர், 1000 ஆறுகளோட இன்புட் கடலுக்குள்ள வருது. அது போக கோஸ்டல் ஏரியாவில் குப்பைகள் அது எந்தெந்த இதில் குப்பைகள் அதிகமாக இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரம் காட்டுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோஸ்டல் ஏரியாஸ்ல ஃபுல்லா ரெட்டா இருக்கு. ஓகே, அது இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாவே ரெட்ல தான் இருக்கு. ஸோ அவ்வளோ குப்பைகள் நம்ம கொட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆறுகள் வழியா கடல்ல நேரடியா இது கலந்துருது. ஸோ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2014 கிலோகிராம் ஆஃப் பிளாஸ்டிக் ஹேஸ் என்டர்ட் த ஓஷன். 2014 கிலோகிராம் ஆஃப் பிளாஸ்டிக் குப்பைகள் நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல கூட கடலுக்குள்ள மிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த புள்ளிவிவரம் சொல்லுது. ஸோ ஒவ்வொரு பொருளும் கடல்ல போய் கலந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு நாள் அது மக்காம அப்படியே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிகரெட் பட் 10 வருஷம் இருக்கும், பிளாஸ்டிக் க்ரோசரி பேக் 20 வருஷம் இருக்கும், ஸ்டைஃபோஃபோம் கப்பை அது 50 வருஷம் இருக்கும், அலுமினியம் கேன் 200 வருஷம் இருக்கும், 6 பேக் ரிங் பார்த்தோம்னா 400 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், டிஸ்போசபிள் டைப்பர் 450 வருஷம், பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 450 வருஷம் அப்படியே இருக்கும். ஃபிஷிங் லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மீன் பிடிக்கிற வலைகள் 600 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நூற்றாண்டுகளா குப்பைகள்
கடல்லேயே தான் இருக்கும். ஓசன் கன்சர்வன்சி, அதாவது கோஸ்டல் கிளீனப், அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்து கொடுக்குறாங்க. பாஸ்ட் 27 வருஷமா கலெக்ட் பண்ண டேட்டா. என்ன டேட்டா அப்படின்னா கோஸ்டல் ஏரியாஸ்ல அந்த கடற்கரையோரம் ஒதுங்குற குப்பைகளை வந்து அவங்க வந்து அள்ளி அதுல வந்து கவுண்ட் பண்றாங்க, என்னென்ன குப்பைகள் வந்து எந்த விதமான குப்பைகள் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா சிகரெட்ஸ், அது வந்து 32% குப்பைகள் வந்து இருக்கு. ஃபுட் ரேப்பர்ஸ் 9%, கேப்சலிட்ஸ் மூடிகள், வெறும் மூடிகள் மட்டும் 8%, கப்பு, பிளேட்டு, ஃபோர்க்கு, நைஃப்ஸு, ஸ்பூன்ஸு பார்த்தோன்னா 6%, பீவரேஜ் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் 6%, பிளாஸ்டிக் பேக் 5%, கிளாஸ் பாட்டில்ஸ் 4%, பீவரேஜ் கேன்ஸ் 4%, ஸ்ட்ராஸ், நம்ம உறிஞ்சி குடிக்கிற ஸ்ட்ராஸ் 4%, ரோப் 2%. அப்படின்னு டோட்டல் டெப்ரிஸ், அதாவது குப்பை திரள்கள்ல இந்த 10 விதமான பொருட்கள் மட்டும் 80% குப்பைகளா இருக்கு. சரி, இவங்க குப்பைகளை இப்படிதான் அள்ளுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இது வந்து கடற்கரையோரம் ஒதுங்கப்பட்ட பொருட்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட குப்பை வரும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கடலுக்குள்ளேயே போய் கடல்ல இருக்கிற குப்பைகளை வந்து அள்ளிட்டு வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா குப்பை தான் அள்ளுறாங்க இவங்க, இவங்கெல்லாம் இப்படி குப்பை அள்ளுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா முடியாது. ஏன்னா அந்த குப்பையெல்லாம் தான்